விநாயகர் பெருமானின் அழகையும் பெருமையையும் விளக்கும் அற்புத படைப்பு விநாயகர் அகவல். விநாயகரை வழிபடும் முக்கியமான துதி பாடலாக இந்த விநாயகர் அகவல் விளங்குகிறது. ஔவையாரால் படைக்கப்பட்ட இந்த விநாயகர் அகவல் தோன்றுவதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. முன்னொரு காலத்தில் சேரமன்ன பெருமாள் என்ற மன்னர் ஒருவர் வாழ்ந்து வந்தனர். இவர் சமய குறவர்களின் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரின் நெருங்கிய நண்பர். ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லறம் துறந்து கைலாயம் சென்று விட்டார். சிவபெருமானையும் போற்றி பாடினார். அவர் பிரார்த்தனையால் மகிழ்ந்த சிவபெருமான் அவரை கைலாயத்திற்கு அழைத்து செல்ல ஐராவதம் என்றும் தேவலோக யானையையும் தேவர்களையும் அனுப்பி வைத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் மகிழ்ந்து அந்த யானை மீது ஏறி புறப்பட்டு விட்டார். இதை கண்ட சேரமன்ன பெருமாள் சுந்தரரை பிரிய மனமில்லாமல் தன் குதிரையில் ஏறி அதன் செவியில் சிவாய நம எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதினார். உடனே குதிரையும் கைலாயத்தை நோக்கி வேகமாக பறந்து சென்றன. கைலாயம் நோக்கி சென்று கொண்டிருந்த சுந்தரரும் சேரமன்னனும் பெருமாளும் கீழே ஒரே இடத்தில் ஔவை பிராட்டியை விநாயகர் பூஜையில் ஈடுபட்டிருந்ததை பார்த்தனர். அப்போது நீங்களும் வாருங்கள் என்று ஔவையாரையும் அழைத்து சென்று விட்டனர். ஔவையார் பூஜையை முடித்து வருகிறேன் என கூறி பூஜையையும் மேற்கொண்டார். அப்பொழுது ஔவையார் முன் தோன்றிய விநாயகர், நீயும் கைலாயம் போக வேண்டாமா என கேள்வி கேட்டதற்கு, நீ இருக்கும் இடமே எனக்கு கைலாயம் போல்தான். நீ விரும்பினால் என்னை கைலாயத்திற்கு கொண்டு போ என்றார் ஔவை. குழந்தைக்காக பல பாடல்களை பாடிய நீ என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு என்று விநாயகர் கேட்டாராம். உடனே ஔவையார் சீதா கலப்ப என தொடங்கும் விநாயகர் அகவலை பாடினாராம். இதையடுத்து விநாயகர் ஔவையை தன் தும்பிக்கையால் தூக்கி சுந்தரரும் சேரமன்னன் பெருமாளும் கைலாயம் சென்றடைவதற்கு முன்னரே கொண்டு சேர்த்து விட்டாராம். கைலாயத்தை அடைந்த பின்னர் ஔவையை கண்டு சுந்தரரும் சேரமான் பெருமாளும் வியந்து நடந்த விவரத்தை என்ன ஏதுன்னு கேட்டனர். முழு முதற் கடவுளான விநாயகரை துதிப்போர் எல்லாவற்றிலும் முதன்மையாகத்தான் இருப்பார்கள் என்று பதிலளித்தார் ஔவையார். இவ்வகையில் தோன்றியதே விநாயகர் அகவல்.